வணக்கம். முனைவர் சா. கலைவாணி, உதவி பேராசிரியர், தமிழ் ஆய்வியல் துறை, இளங்கலை 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான காப்பிய இலக்கியம் பாடப்பகுதியிலிருந்து இன்றைய பாடத்திற்குள் நுழைவோம். இன்றைய பாடத்தில் காப்பியங்களில் விருந்தோம்பல் குறித்து காணப்போகிறோம். காப்பியங்களில் விருந்தோம்பலில் என்னென்ன காப்பியங்கள் இடம்பெறப் போகிறது என்பதை பற்றி இப்பொழுது காணலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவற்றில் காப்பியங்களில் விருந்தோம்பல் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை அறிவோம். முதலில் விருந்தோம்பல் என்பது குறித்து காணலாம். விருந்தேதானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். விருந்து எனும் பதம் தொல்காப்பியர் காலத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. தொல்காப்பியம் கூறும் விருந்து புதுமை என்பதை குறிக்கிறது. பெரும்பாலான அகராதிகளில் கருத்தும் அதுவே ஆகும். உலகத்திற்கே உரிய விருந்தோம்பலை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர் என்றால் மிகையல்ல. விருந்து என்பது பெரும்பாலும் உணவோடு தொடர்புடையது. ஓம்புதல் என்பது பேணுவதும் பாதுகாத்தலும் ஆகும். வாழ்வின் அடிப்படையான உணவு, உடை, உறைவிடம் எனும் முக்கூறுகளுள் முதல் நிலை வகிப்பது உணவே ஆகும். தமிழர்களின் வாழ்வியலில் சங்கம் தொட்டு காணப்படுவது நிலத்தோடு நீராகும். உணவை படைக்க இயற்கையின் கொடையான நிலம், நீரால் மேற்கொள்ளப்படுவதே வேளாண்மை ஆகும். விருந்தும் உணவும். விருந்து என்பது பெரும்பாலும் உணவோடு தொடர்புடையது என்பதை நாம் முன்னமே கண்டோம். உணவு, கல்வி, மருத்துவத்திற்கு பணம் பெறுவது பெரும் அறப்பிறழ்வு என்கிறது தமிழரின் அறம். உணவு கொள்வதற்கு முன்பு விருந்தினர்கள் எவரேனும் உள்ளனரா என்று வெளியில் சென்று பார்ப்பதும், இரவு இல்லத்தின் கதவினை அடைப்பதற்கு முன் விருந்தினர் எவரேனும் உள்ளனரா என்று அழைப்பதும் தமிழரின் வழக்காற்று அறம். உணவையும் தானியங்களையும் மறைத்து வைப்பதும் பதுக்குவதும் பெரும் பாவம் என்பது தமிழருக்குரிய அறம். வெளியே வந்து நிற்பவர்களுக்கு காட்சிப்படும் வண்ணம் உண்ணும் இடத்தை அமைப்பதும் தமிழரின் வாழ்வியல் அறமாகும். நாம் முதலில் பார்க்க போவது சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களில் விருந்தோம்பல் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம். விருந்தோம்பல் பண்பு தமிழரது தலையாய பண்பாகும். கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழரது விருந்தோம்பல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகளிர் விருந்தோம்பலை அறமாக கொண்டு தம்மை நாடி வந்த விருந்தினரை பேணி வாழும் அறவாழ்வினின்று பிறளாது பெருமை உடையவர்களாக விளங்கினர் என்பதை வருவிருந்து ஓம்பி மனையறம் மம்ம முட்டா பெருமனை கிளத்தியர் மகிழ்வு எய்தி என்று சிலம்பு கூறுகிறது. மாகவன் நிகர் வன்கை மாநாய்க்கன் குலக்கொம்பர் என்றும் போதிலார் திருவினால் என்னும் பாடலடிகள் மூலம் அறிய முடிகிறது. மேலும் சிலப்பதிகாரம் அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர்க்கு ஓம்பலும் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் என்று குறிப்பிடுகின்றது. அறநெறி செல்வோருக்கு உணவு, உடை அளிப்பது, மேலோர்களை பேணி பாதுகாப்பதும், தவ வாழ்வு மேற்கொண்டு ஒழுகுவவர்களை வரவேற்று உபசரிப்பதும், மிகச் சிறப்புடையதான விருந்தினர்களுக்கு உணவளித்து காப்பதும் போன்ற விருந்தோம்பல் முறைகளை கோவலன் பிரிவினால் கண்ணகி செய்யாதிருந்தாள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. நாடி வரும் விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று உண்டி உறையுள் ஈந்து மிக்க அன்போடு உபசரிப்பதும் இல்வாழ்விற்குரிய சிறந்த பண்பாகும். கண்ணகியை அடைக்கலமாக பெற்ற மாதரி தூய்மையான நல்ல நீரில் நீராட்டி மங்கள அணிகலன்களை அணியச் செய்தால் கண்ணகியை. தாம் குடியிருக்கும் இல்லத்தில் தங்க வைக்காமல் குலமடந்தையாகிய கண்ணகிக்கு செம்மண் பூசிய புதுமனையை கொடுத்து சமைப்பதற்கு தேவையான நல்ல புது பாத்திரங்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்கி உபசரித்தாள். இதனை பூவல் ஊட்டிய புனை மான் பந்தர் காவல் சிற்றில் கடிமனை படுத்து நறுமலர் கதையை நாள் நீராட்டி என்று சிலம்பு அடிகள் கூறுகின்றன. விருந்தோடு புக்க பெருந்தோட் கணவரோடு என்ற பாடலடியும் இதனையே உணர்த்துகின்றது.
விருந்தோம்பல் என்ற பண்பு சிலப்பதிகாரத்தில் மிகவும் சிறப்பித்து பாடப்படுகிறது. விருந்தோம்பலின் சிறப்பினை இளங்கோவடிகள் மனையறம்படுத்த காதையில் பிறப்பரும் கேண்மையோடு அறப்பரிசாரமும் விருந்து புறந்தருவும் பெருந்தன் வாழ்க்கையும் என்ற பாடல் பெண்கள் தம் கணவரோடு சேர்ந்து இல்லற கடமைகளாக அறநெறியாளர்களை ஓம்புதலும் விருந்தினரை பேணுதலும் பெருமைகளாக கொண்டுள்ளனர். அடுத்ததாக மணிமேகலையில் விருந்தோம்பல் பண்பு குறித்து காணப்போகிறோம். விருந்தோம்பல் சிறப்பை இல்லற தர்மமாக மடப்பள்ளிகளில் மடாலயங்களில் கடமைகளாக கொண்டிருந்தனர் என்று உணர்ந்த மணிமேகலை ஆசிரியர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடுகின்றார். உணவு கொடுத்து பசியை போக்குபவளாக மணிமேகலை திகழ்ந்துள்ளாள் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. ஐய கடிகை ஏநிதி மையரு சிறப்பின் மனைதொரும் மருகி காணோர் கேளார் கால்முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்றிசைத்து உடன் ஊட்டி என்ற பாடல் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் பசியை போக்குவதே மனிதநேயத்தின் அடிப்படை பண்பாகும். அடுத்ததாக நாம் காணப்போவது சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகிய காப்பியங்களில் எவ்வாறு விருந்தோம்பல் நடைபெற்றது என்பதைத்தான். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் பல்வகை உணவுகளும் அடிசிற் சாலை அமைப்பும் அக்கால மக்களின் சமுதாய நிலையை காட்டுவனவாக அமைகின்றன. விருந்தாட்டயர்தல் என்னும் நிலையில் நெய்யும் கரியும் தயிரும் கலந்த அரிசி உணவு நகர்வளம் காட்சியில் இடம்பெற்றுள்ளது. வளையறுத்தனைய வாளரி அமைப்பதம் அளவரு நறு நெய்யோடு கரி அமை துவை விளைவமை தகையகரோடு மிசைகுவர் என்ற பாடல் வழி விருந்திடும் பண்பினை அறிய முடிகிறது. சீவக சிந்தாமணியில் சீவகன் பிறந்த இடமான சுடுகாட்டை அறச்சாலையாக்கி 505 நாள்தோறும் பசும்பால் இனிய சுவைமிக்க நல்லுணவும் உருக்கிய நெய் வெள்ளமாக ஓடச் செய்த உணவை கொடுத்து வந்தாள் விசையை. இதனை அண்ணல் பிறந்தாங்கு 505 அளந்து ஆண்பால் வண்ண சுவை அமுதும் வைக நாளும் கோவிந்தன் வெண்ணெய் உருக்கி நெய் வெள்ளமாக சொரிந்தூட்ட பண்ணி பரி அகன்றால் பலந்தார் வேந்தர் பயந்தாலே என்ற பாடலடி குறிப்பிடுகின்றது. கந்துக்கடன் தன் நண்பர்களுக்கு உணவளித்து அவர்கள் போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உணவு அளித்ததை கைகவி நறுநெய் பெய்து கம் அம் குடங்கள் கூட்டி பெய் என்று உரைப்ப யானும் பெருங்குடல் வெள்ளி குன்றம் என்ற பாடல் வரியால் விருந்தோம்பல் பண்பு போற்றப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. அடுத்ததாக கம்பராமாயணம். காப்பியத்தில் விருந்தோம்பல் பண்புக்கு சிறப்பு இடம் இருப்பதை அறிய முடிகிறது. விருந்தினர் முகங்கள் அன்ன விழா அணி விரும்புவவாகும் என்று கம்பர் கோசல நாட்டு மக்களின் விருந்தோம்பலை குறிப்பிடுகின்றார். கோசல நாட்டு மகளிர் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்றனர் என்பதை விருந்தினர் வருகை கண்டு உள்ளம் கழிக்கும் மகளிரின் மலர்ந்த முகம் போல தாமரை மலர்ந்தது என்ற உவமையால் குறிப்பிடுகிறார் கம்பர். விருந்து கண்டு உள்ளம் கழிக்கும் மங்கையர் முகம் என பொலிந்த கமலம் என்ற பாடலடி மூலம் இதனை அறிய முடிகிறது. விருந்திடுவதற்காக அன்னச்சாலைகள் இருந்துள்ளன என்றும் கம்பராமாயணத்தின் 37வது பாடல் வரி குறிப்பிடுகின்றது. வறியவரும் உணவளித்து ஆதரித்துள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. வைகளும் விருந்து என்ற பாடலடி கோசலத்தில் விருந்து எந்நேரமும் நடைபெற்றுள்ளதை கூற முடிகிறது. சுக்ரீவன் விருந்து. ராமன் லக்குவன் இருவருக்கும் சுக்ரீவன் விருந்து உபச்சாரம் செய்தான். அப்போது ராமன் சுக்ரீவனை பார்த்து நின் மனைவியை பிரிந்தது போலும் என கேட்பதை பொருந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துள்ளாய்கொலோ நீயும். விருந்தோம்பல் மனைவியுடன் சேர்ந்து செய்வதையே அறமாக கருதப்பட்டுள்ளது. மனைவி இல்லாமல் விருந்தானது நடைபெற்றாலும் அவ்விருந்து முழுமை அடைந்ததாக கருதப்படவில்லை என்பதை இந்த பாடலடி நமக்கு உணர்த்துகிறது. சீதை வருத்தம்.
அசோகவனத்தில் இருக்கும்போது ராமன் தன் விருந்தினருக்கு விருந்து படைக்க என்ன செய்வானோ என்று வருந்துவதாக விருந்தின் சிறப்பு கூறுகிறார். இதனை அருந்து மெல்லடகு ஆறிட அருந்துமென்று அழுங்கும் விருந்து கண்டபோது எண்ணுருமோ என்று விம்மும் என்ற பாடல் காட்சியில் கம்பராமாயண காட்சி படலத்தில் சீதை வருந்துவதாக கம்பர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது பெரிய புராணம். இல்லற கடமைகளுள் தலை சிறந்ததான விருந்து போற்றுதல் பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர நாளன்று விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் என்று சுந்தரர் கருதினார். ஆனால் கையில் பணமில்லை. இறையருளால் பொற்செங்கல் கிடைக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் விருந்தினர்களை உபசரித்தார் என்று பெரிய புராணம் வழி அறிய முடிகிறது. மேலும் அப்பூதியடிகள் விருந்துக்கு கரியாக தன் மகனை சமைத்தல் பற்றி கூறுமிடத்து முதலில் அவரது மனைவி சிறிது தயங்கினாலும் பின்னர் ஏற்று தானே சமையல் செய்து அடியாருக்கு விருந்தளித்தனர் என்பது கருத்தொருமித்த மனங்கள் என்பதை காட்டுகின்றன. அப்பூதியடிகள் தன் மகனிடம் இலையை பறித்து வர கூறியதும் மகனும் தந்தை சொல்லை ஏற்று போகிறான். பாம்பு தீண்டியவுடன் அதை யாரிடம் சொல்லக்கூடாது, சொன்னால் விருந்துக்கு காலதாமதமாகும் என்று கருதுகின்றனர் அப்பூதியடிகள். இதனை சேக்கிலார் பொருந்திய விடவேக கதத்தில் போதுவான் வேகம் வருந்திய அணையும் போல்து மாகணங் கவர்ந்தியாருக்கு அருந்தவர் அமுது செய்ய தாழ்கையான் அறையேன் என்று திருந்திய கருந்தினோடு செழுமனை சென்று புக்கான் என்று பெரிய புராணம் திருநாவுக்கரச நாயனார் புராணத்தில் கூறுகின்றார். முடிவுரையாக மீண்டும் ஒரு பார்வை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்று பல காப்பியங்கள் இருந்த போதிலும் மாணவர்களுக்கு பாடமாக அமைந்துள்ள சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவற்றை பற்றி மட்டுமே நாம் இங்கு குறிப்பிட்டோம். மீண்டும் ஒரு பார்வையாக விருந்தோம்பல் என்பதை மாணவர்களுக்கு விளக்கும் விதமாக எடுத்துரைப்போம். விருந்து என்பதை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடுகின்றார். விருந்து என்னும் பதம் தொல்காப்பியர் காலத்திலேயே கையாளப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. விருந்து புதுமை என்பதை குறிக்கிறது என்று நாம் முன்னமே கண்டோம். இதில் அகராதிகளும் விருந்து என்பதை புதுமை என்றே குறிப்பிடுகின்றன. இந்த விருந்தோம்பலை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்றால் அது தமிழர்களே. எனவே விருந்தின் தொன்மையை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. விருந்து என்பது உணவோடு தொடர்புடையது. ஓம்புதல் என்பது பாதுகாத்தல், அதாவது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை, அதாவது உறவினர்களை பாதுகாப்பது என்று அறிந்து கொண்டோம். வாழ்வின் அடிப்படையான உணவு, உடை, உறைவிடம் என்ற 3 விஷயங்களில் உணவு அப்படிங்கிறது தான் விருந்தோம்பலை குறிப்பதாக இருக்கிறது. தமிழர்களின் வாழ்வியலில் சங்ககாலம் தொட்டு உணவு என்பது நிலத்தோடு நீரை கொண்ட வேளாண்மையை குறிப்பதாக அமைந்தது. உணவு, கல்வி, மருத்துவத்திற்கு பணம் பெறக்கூடாது. அது அறப்பிறழ்ச்சி. உணவு கொள்வதற்கு முன்பு விருந்தினர்கள் எவரேனும் வரவேண்டும் என்று எதிர்பார்ப்பது தமிழரின் அறமாக கொள்ளப்பட்டது. உணவையும் தானியங்களையும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கவும் கூடாது, பதுக்கவும் கூடாது என்பது தமிழரின் அறமாக கொள்ளப்பட்டது. வெளியே வந்து நிற்பவர்களுக்கு காட்சிப்படுத்தும் வண்ணம் உணவுகளை எல்லோரும் கண்படும் இடத்தில் அமைத்திருக்க வேண்டும் என்பது தமிழர்களின் தலையாய கடமையாக கருதப்பட்டது. நாம் சிலப்பதிகாரம், மணிமேகலையில் முன்னமே கண்டது போல விருந்து அப்படிங்கிறது வருவிருந்து ஓம்பி மனையரமம்ம முட்டா பெருமனை கிளத்தி மகிழ்வு எய்தி என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. மாகாவான் நிகர்க்கை மாநாயக்கன் குலக்கொம்பர்
என்றும் குறிப்பிடுகின்றது. விருந்தோம்பல் பண்பு தமிழரின் தலையாய கடமை என்பதை சிலப்பதிகாரம் எடுத்துரைக்கின்றது. அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர்க்கு ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் என்ற பாடல் அறநெறி செல்வோருக்கு உணவு உடை அளிப்பது, மேலோர்களை பேணி பாதுகாப்பது, தவம் வாழ்வு மேற்கொள்பவர்களை ஒழுகுபவர்களை வரவேற்று உபசரிப்பது மிகச் சிறப்பானது என்று எடுத்துரைப்பதை சிலப்பதிகாரம் மூலம் அறிந்து கொண்டோம். காவல் சிற்றில் கடுமனை படுத்து நறுமலர் காதையை நாள் நீராட்டி என்ற பாடலடி மாதரி கண்ணகிக்கு விருந்தோம்பல் செய்த சிறப்பினை எடுத்துரைக்கின்றது. விருந்தோடு புக்க பெருந்தோட் கணவரோடு என்ற அடிகளிலும் தன்னை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் சில காலம் கழித்து மீண்டும் தன்னிடம் வருகிறான். வரும்பொழுது தலைவி தலைவனுடன் ஊடல் கொள்கிறாள். அவ்வேளையில் விருந்தினர் சிலர் வருவதைக் கண்டு மேலும் ஊடல் கொள்ளாமல் தன் விருந்தினரை உபசரிக்கிறாள் என்ற சிலம்பின் பாடலடி விருந்தினர் வந்தபோது தனக்குள் இருந்த ஊடலை தீர்த்து கொள்கின்றனர் தலைவனும் தலைவியும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. விருந்தோம்பல் என்ற பண்பு சிலப்பதிகாரத்தில் மிகவும் சிறப்பித்து கூறப்படுகிறது. விருந்தோம்பலின் சிறப்பினை இளங்கோவடிகள் மனையறம்படுத்த காதையில் மறுப்பு அரும் கேண்மையோடு என்ற பாடலடி உணர்த்துவதை நாம் அறியலாம். இதில் பெண்கள் தம் கணவரோடு சேர்ந்து இல்லற கடமைகளை செய்கின்றனர் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. மணிமேகலையும் அவ்வாறே எடுத்துரைக்கின்றது. விருந்தோம்பல் சிறப்பை தர்மமாகவே கூறுகிறது. மண் திணி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற ஒரு அற வரியை உணர்த்துவதை மணிமேகலை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பசியென்று வந்தவர்க்கு உணவிட்டால் பசித்தவர்க்கு வயிறும் உணவளித்தவர் மனமும் நிறைவடையுமாம். இதனை ஐய கடிகை ஏனிதி மையறு சிறப்பின் மனைதொரும் மருகி என்ற பாடலடி எடுத்துரைக்கின்றது. பசியால் வாடும் எந்த உயிருக்கும் பசியை போக்குவதே மனித நேயம் என்ற அடிப்படை பண்பை கொண்டது மணிமேகலை காப்பியம். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில் பல்வகை உணவுகள் இருந்ததை அடிசில் சாலையில் அக்கால மக்கள் உணவு உண்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. விருந்தாட்டயர்தல் என்ற நிலையில் நெய்யும் கரியும் அரிசி உணவும் நகர்வள காட்சியில் இடம்பெற்றுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. சீவகன் பிறந்த இடமான சுடுகாட்டை அறச்சாலையாக்கிய விசையின் தன்மை சீவக சிந்தாமணியின் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது. கந்துக்கடன் தன் நண்பர்களுக்கு உணவளித்த விதமும் சீவக சிந்தாமணி மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. கம்பர் தனது காப்பியத்தில் விருந்தோம்பல் பண்புக்கு சிறப்பாக இடம் கொடுத்துள்ளார். கோசல நாட்டில் மக்கள் விருந்தோம்பலை விரும்பி செய்த நிகழ்வை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. கோசல நாட்டு மகளிர் விருந்தினரை முகமலர்ச்சியுடன் வரவேற்றனர் என்பதை விருந்தினர் வருகை கண்டு உள்ளம் களிக்கும் மகளிரின் மலர்ந்த முகம் போல தாமரை என்று குறிப்பிடுகின்றார். இந்த வரிகளில் விருந்து கண்டு உள்ளம் களிக்கும் மங்கையர் முகம் என பொலிந்த கமலம் என்ற பாடலடி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதோடு வைகளும் விருந்து என்ற அடி விருந்தோம்பலின் சிறப்பினை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதே போல சுக்ரீவன் ராமனுக்கு விருந்தளித்த விதமும் ராமன் அதற்கு உன் மனைவியோடு நீ உணவளிக்கவில்லையே என்று கூறியதாகவும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சீதை ராமன் விருந்தளிக்கும் போது தான் இல்லையே, அப்பொழுது அவன் எவ்வாறு உணவளிப்பான் என்று வருந்துவதாக இருப்பதை நாம் கம்பராமாயணம் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. பெரிய புராணத்தில் இல்லற கடமைகளுள் தலை சிறந்த கடமையாக விருந்தோம்பல் இடம்பெற்றுள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பூதி அடிகள் தன் மகன் இறந்தபோது வந்த சிவனடியாருக்கு உணவு கொடுத்ததையும், அதே போல சிறுதொண்ட நாயனார் தன் மகனையே கரியாக்கி சமைத்து கொடுத்ததையும் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. இதன் மூலம் சிவனடியாராக இருந்தாலும் இல்லற வாழ்வினராக இருந்தாலும் விருந்தோம்பல் என்பது தலையாய கடமையாக கருதினர் என்பதை பெரிய புராணம் நமக்கு உணர்த்துகிறது. சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்காகவே இவர்கள் இல்லற வாழ்வை மேற்கொண்டார்கள் என்பதும் நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. நிறைவாக
மாணவியர் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொள்வர் என்பது இந்த வகுப்பின் மூலம் நாம் அறிந்து கொண்டதே. நன்றி, வணக்கம்.